ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வச்சு ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை பிரியாணி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி குக்கரில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த எல்லா சைடும் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டையில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வறுத்தீங்கன்னா போதும். முட்டை லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சுருங்கி வரணும். இப்படி பண்ணுறதுனால முட்டைக்குள்ளே வந்து மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் வெங்காயம், அதனால நான் 3 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. சுத்தமாக பச்சை வாசனை வரக்கூடாது, அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இதோடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் 2 சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலாலேருந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே நல்லா ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நான் சேர்க்குறேன். நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரட்டும். இதில் இப்போ 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 எலுமிச்சைப்பழம் போதும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சு அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடியிலேருந்து சாதத்தை எடுத்து மேலே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இது கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நெய்யும் புதினா கொத்தமல்லி சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வறுத்து வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியில் செய்றீங்கன்னா 2 விசில் போதும். சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சுன்னு. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.